நீங்க எடுத்துக்கிட்ட எந்த ஒரு காரியத்திலயுமே வந்து ஃப்ரீயா உங்களால உங்க திறமைய வெளிப்படுத்த முடியாம, ஏதோ ஒரு தயக்கம் முக்கியமா சொல்லணும்னா, எப்பவுமே ஒரு பயம் உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு அந்த ஃபியர் அப்படின்ற டாபிக் பத்தி தான் ஒரு சில வார்த்தைகள் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். பயம். நீங்க எதுக்கு பயப்படுறீங்களோ, அதுல துளி கூட உண்மை இல்லாம இருந்தா, எல்லாருக்கும் தெரியும். பயம்னா அது நம்மளா நம்ம மனசுல உருவாக்கிக்கிற ஒரு விஷயம். ஆனா பயம் ஒருத்தர் என்னலாம் செய்யும்? 1 ஃப்ரீயா யோசிக்கவே விடாது. அண்ட் நம்பர் 2 இந்த நிமிஷம் நமக்கு இருக்கிற நிம்மதிய அப்படியே எடுத்துடும். எவ்ளோ திறமை இருந்தாலும், எங்க தோத்து போயிடுவோமோ அப்படின்ற அந்த ஒரு பயம், தனக்கான உண்மையான வாழ்க்கைய வாழ விடாம செஞ்சுடும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஃபியர் அப்படின்ற அந்த டாபிக் பத்தி யோசிக்கும்போது எனக்கு இந்த பாயிண்ட் தான் தோணுது. இன்னும் சொல்லணும்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்தா கூட, என்னடா நம்ம ரொம்ப ஹேப்பியா இருக்கோமே, அப்போ ஏதாவது தப்பா நடந்துடுமோ அப்படின்னு பயப்படுறவங்க கூட இருக்காங்க. கரெக்ட் தானே? உங்க மனசுல இருக்கிற அந்த பயத்த ஒரே நாள்ல என்னால எடுத்துற முடியுமா அப்படின்னு தெரியாது. பட் அது அப்படியே இருக்கட்டும். நான் சொல்ற சில பாயிண்ட்ஸ கேட்டு பாருங்க. கன்சிடர் பண்ணி பாருங்க. மேபி இந்த வீடியோ மூலமா ஃபியர் அப்படின்ற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கூட சேஞ்ச் ஆகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பயம்னு ஒன்று இருக்குன்னா அதோட உண்மையான தன்மை என்ன? பயம்ன்றதே ஒரு கற்பனை, எதிர்காலத்தை நோக்கிய ஒரு கற்பனை. அந்த இமேஜினேஷன் தான் நம்மள ஒரு கதையை ஃப்ரேம் பண்ண வைக்கும். எப்பவாவது ஏதாவது தப்பாக நடந்துடுமோ, நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோ, சரியாக போகலைன்னா, இப்படி நெகட்டிவ் சைட்ஸில் இருக்கும். நம்ம அசியூம் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்காது, நெகட்டிவ் சைடில் இருக்கும். செகண்ட் பாயிண்ட், நம்மளோட பிரெயின் கூட நம்மளோட மூளையும் தன்னோட வேலையை தான் கரெக்டாக செய்யும். பிரெயினோட ஒர்க் என்ன? அது வந்து ஃபர்ஸ்ட் திங் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும். ஸோ நான் ஒரு டேஞ்சரை சஸ்பெக்ட் பண்ணுறேன், எதிர்நோக்கிறேன் அப்படின்னா, என்னை அந்த டேஞ்சர்லேருந்து காப்பாற்றுறதுக்கு எனக்கு ஒரு சிக்னல் கொடுக்கறது தான் ஒரு ஒர்க்குன்னு வச்சுப்போமே. ஸோ நம்மளை அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றணும், நம்மளை கம்ஃபர்ட்டாக வைக்கணும். அப்போ எப்போல்லாம் நான் ஒரு டேஞ்சரை ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறனோ, அது ரியல் டேஞ்சரா இமேஜினேஷன் டேஞ்சரான்லாம் தெரியாது, பட் எப்போல்லாம் நான் ஒரு டேஞ்சரை சஸ்பெக்ட் பண்ணுறனோ, என்ன அந்த காரியத்தில் இறங்க விடாமல் தடுத்துரும். சரி, இப்போ நீங்கள் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஃபியர் இஸ் ஆல்வேஸ் அன் இல்யூஷன். பயம்ன்றது ஒரு மாயை. அது நிகழ்காலத்தில் வாழவே வாழாது அண்ட் என்றைக்குமே உண்மையை குறிக்காது. எப்பவுமே ஒருவேளை இப்படி நடந்துருச்சுன்னா, ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா அப்படின்ற அந்த வாட் இஃப் சினாரியோஸில் மட்டும்தான் ஃபியர் வாழும். யதார்த்தத்தில் நீங்கள் பயப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் முக்கால்வாசி நடக்காமல் கூட போயிருக்கும். நீங்கள் பயப்பட்ட அளவுக்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கூட முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த தருணங்களில் நீங்கள் இழந்தது எவ்வளவோ ஏராளமான விஷயங்கள் நம்ம இழந்திருப்போம். லைக் தப்பாக நடந்துருமோ அப்படின்னு பயப்பட்டு படபடப்பான தருணங்களாக இருக்கட்டும், ஆங்ஷியஸான மொமெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம நிம்மதியும் கெடுத்து நம்ம கூட இருக்கிறவங்களையும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. ஸோ நம்ம லூஸ் பண்ண விஷயங்கள்னு பார்த்தா, உங்களோட நேரம், உங்களோட நிம்மதி, சந்தோஷமாக இருக்க வேண்டிய தருணங்கள் மிஸ் ஆகிருக்கும், அவசியமில்லாத ஸ்ட்ரெஸ் கூட சேர்ந்துருக்கும். ரைட்? ஆனால் இது எல்லாத்துக்கான பதில் அவேர்னஸ். உன்னையே நீ அறிவாய்னு சாக்ரட்டிஸ் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு கான்ஷியஸ் செக், நம்மளோட தாட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக ஆடிட் பண்ணணும். எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக யோசிக்கணும் அப்படின்னு நான் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நான் போகல. பட் எப்போல்லாம் நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தோணுதோ, அந்த நெகட்டிவ் தாட்ஸை வளர விடாமல் ஆர் நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ண விடாமல் அதை பாசிட்டிவ் தாட்ஸோடு ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தாலே நம்மளால் அந்த சேஞ்சஸ் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் பயம் ஹெல்ப் கூட பண்ணும். ஒரு சின்ன அளவுக்கு அந்த பயம் இருந்துச்சுன்னா நம்மளோட பொட்டென்ஷியல், நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை இன்னுமே ஒரு லெவல் இம்ப்ரூவ் பண்ணோன்னு எனக்கு தோணுது. பட் அதே நேரத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பயம் உங்களை சாப்பிட்ற அளவுக்கு இருந்துடக்கூடாது. அதாவது நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாது, நம்மளை டாமினேட் பண்ணிடக்கூடாது. அப்படின்னா நம்மளை வாழவே விடாது. ஸோ ஃபியர்ன்றது ஒரு ஸ்டாப் சைனாக இருக்கக்கூடாது, ஒரு காம்பஸ் மாதிரி இருக்கணும். அதாவது உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். பயம் போகிறதுக்கு ஒரே வழி காரியத்தில் இறங்குறது தான். பயம் போகிற வரைக்கும் காத்துட்டு இருந்து காரியத்தில் இறங்க முடியாது, வாய்ப்புகளும் போயிடும். ஆனால் பயம் இருக்கும்போதே அது உங்களை டாமினேட் பண்ண விடாமல் சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்கும்போது, உங்கள் மேலேயே ஒரு நம்பிக்கை கொண்டு வந்து அந்த முயற்சிகளில் நீங்கள் இறங்கும்போது அந்த பயம் தானாகவே காணாமல் போயிடும். அது நீங்களும் பார்ப்பீங்க. யூ வில் ஃபைனலி outgrow that fear and that's how you win this game. All right, மறுபடியும் வேற ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye.